அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர நடைமேடை பணிகளும், அதை தொடர்ந்து நாகர்கோவில் சந்திப்பில் 2வது அகல ரயில் பாதையை கொண்டு வந்து இணைக்கிற பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆரல்வாய்மொழியிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் போடப்பட்ட டபுள் ட்ராக் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்புக்கு முன்னாடி இருக்கிற பழையாறு பாலம் வரைக்கும் தான் இந்த டபுள் ட்ராக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிங்கிள் லைனுக்கு மாறி இப்போ நம்ம ட்ராக் மாறுது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இதில் மாறிட்டு அதுக்கப்புறம் நாகர்கோவில் ஜங்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாகர்கோவில் சந்திப்பை கடந்த பிறகு அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு பிறகு தான் கன்னியாகுமரிக்கு போகிற பாதையோட டபுள் ட்ராக்கும் ஆன் ஆகும். ஸோ இந்த இடைப்பட்ட பகுதி அப்படிங்கிறது வந்து பணிகள் வந்து நடைபெற்று வருது. இந்த பணிகள் பார்த்திங்க அப்படின்னா பிளாட்பாரங்களோட ட்ராக்கை இணைக்கிறது, நிறையா சுவிட்ச் லைன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா OHC அலைன்மெண்ட், சிக்னல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு தொழில்நுட்பமான வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பணிகள் வந்து சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. முன்னை விட இப்போது சிக்னலும் அப்புறம் அந்த கம்யூனிகேஷன் கேபிளை வந்து அமைக்கிற பணிகளை வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டபுள் ட்ராக் நம்மளுடைய பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற ட்ராக்கை தான் நாகர்கோவில் சந்திப்புக்கு உள்ளே கொண்டு போய் இணைக்கணும். ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டவுன் லைன், அதாவது நாகர்கோவில் சந்திப்புக்கு வர்ற லைன். நாம் இப்போ போய்கிட்டு இருக்கிறது இனி வரும் காலத்தில் வந்து அப் லைனாக ஆகும். ஸோ இதோடைய பணிகள் வந்து சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. முன்னை விட இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு தெரியுதுங்களா, நிறையா சிக்னல் பாக்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதோடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸர் ஆங்கிள், OHCக்கு வர ஆங்கிள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நாகர்கோவிலுடைய அந்த கேபின், சிக்னல் கேபினுக்கு பக்கத்துலேயே வந்து சிக்னல் எல்லாமே மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புதிய சிக்னல் போஸ்ட்லாம் வந்து நட்டியிருக்கிறாங்க. அதோட கேபிளை இணைக்கிற பணிகள் வந்து நடைபெற்று வருது. இப்போது இதுதான் புதிய சிக்னல். இது வந்து ஒர்க்கில் இல்லை, அதை இன்ட்டு போட்டு காமிச்சிருக்கிறாங்க. 4 இருக்குது. ஸோ இந்த பக்கம் 2 பிளாட்ஃபாரம், இந்த பக்கம் 2 பிளாட்ஃபாரம் இருக்குது. எதில் நம்ம போகணும் அப்படிங்கிறத இங்கேயே தெரிஞ்சுக்குவார் லோகோ பைலட். அந்த மாதிரி இப்போ பழைய சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா இந்த நமக்கு பின்னாடி வருது பார்த்திங்களா, இதுதான். இதில் 3 தான் இருக்குது. அதனால் கூடுதலான பிளாட்ஃபாரத்தையும் நேரடியாக இணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. 4 மற்றும் 5வது பிளாட்ஃபார நடைமேடை பணிகள் வந்து மண் நேரிக்கிற பணிகளும் அதுக்கு சன்ரூப் அமைக்கிற பணிகளும் வந்து நடைபெற்று வந்துட்டு இருந்தது. அதை தொடர்ந்து அதில் நிறைய வேலைகள் இருக்குது. படிப்படியாக அந்த வேலைகள் வந்து நடைபெற்று வருது. இப்போ நம்ம கூட வர இந்த ட்ராக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக 4 மற்றும் 5ஓடைய போய் இணைய இருக்குது. இங்கேருந்த கேட்டை வந்து அண்டர் கிரவுண்டு ஆன் பண்ணல, இன்னும் ஆன் பண்ணலை. ஆனால் அண்டர் கிரவுண்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அதையும் அண்டர் கிரவுண்டில் இருக்க பயணிகள் இந்த வாகனத்தை திருப்பி விட்ட பிறகு இந்த இது வந்து மேலே ட்ராக் லேயிங் அமைப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா வலது பக்கம் 1A பிளாட்பாரத்துடைய நீளமாக இருக்கும். ஸோ இந்த 1A பிளாட்பாரத்துக்கு அந்த தரையில் ரூப் போடுறது, இந்த காங்கிரீட் கிரிடர் அமைக்கிறதுங்கிற பணிகள் வந்து நடைபெற்று வருது. இங்கேயும் பார்த்திங்கன்னா OHC அலைன்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சில போஸ்ட் சும்மா நிற்கிது பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த OHC வயரை வந்து அங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பணிகளும், அதாவது பவர் பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பணிகள் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து நடைபெற்று வருது. நல்ல ஒரு சீரான வேகத்தில் இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருது நண்பர்களே. பிளாட்ஃபார்ம் பணிகள் முடிஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா இதை நேரடியாக இணைச்சிருவாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். சிங்கிள் லைனில் மாறி பழையாறு பிரிட்ஜுக்கு முன்னாடி சிங்கிள் லைனில் மாறி நாகர்கோவில் சந்திப்புக்கு உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 1வது பிளாட்ஃபாரம் அந்த பக்கம் இருக்கிறது 1A. இங்கேருந்து கம்ப்ளீட்டாக காங்கிரீட் ரூஃப் எல்லாமே, அந்த காங்கிரீட் ஃப்ளோர் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே நம்ம இந்த லாஸ்ட் அப்டேட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சில இடங்களில் வந்து ரூஃப் ஃப்ளோரிங்கு காங்கிரீட் வந்து போட வேண்டியது இருந்தது. இப்போ அதையும் நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. இந்த பணிகள்லேயே வந்து முடிவு பெற்றது இந்த இதுதான். 1 மற்றும் 1A பிளாட்ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வர்றது கிட்டத்தட்ட திருவனந்தபுரம் சென்ட்ரல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு கலர், அதே மாதிரியான ஒரு அந்த பால் சீலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, மேலே ரூஃப் போடுறது, அது வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வெளிச்சத்தில்
நல்ல இதாக காட்சி தருது. ஸ்டேஷனும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்கும். இப்போவும் அப்படி தான். இது ஒரு காலையில் டைம் அப்படிங்கிறதுனால மக்கள் ரொம்ப ஓரளவுக்கு பிஸியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது தான் இதோட டூரேஷன், அதாவது கால அளவு அப்படிங்கிறது வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. 6 மாதத்தில் முடிக்கப்படும் அப்படின்னு சொன்னது தான். ஆனால் இன்னும் இந்த பணிகள் வந்து நடைபெறதை பார்த்தா இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 6 மாதம் ஆகும் போல் இருக்குது. பரவாயில்ல, பணிகள் சிறப்பாக நடந்தால் போதும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, முன்னாடி அதாவது நார்த்தில் நடக்கிறத விட இங்கே நடக்கிற வேலைகள் எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு. அந்த வகையில் நம்ம இப்போ ஒரு அளவுக்கு மகிழ்ச்சி அடையலாம். நிச்சயமாக பணிகள் ஒரு சீரான வேகத்தில் நடைபெற்று வருது அப்படிங்கிறது தெரியுது. நண்பர்களே, நம்மளுடைய அடுத்த பயணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தோட சென்ட்ரல் அப்டேட், நாகர்கோவில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் இடையே அமைக்கிற டபுளிங் அப்டேட் தான். ஸோ இங்கேயும் பாருங்கள், இந்த சிக்னல் பாக்ஸ் வந்து நட்டியிருக்கிறாங்க, சிக்னல் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. ஸோ மேலே ரூஃப் இல்லாத ஒரு பார்க்கிங் அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி அமைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 1A பிளாட்ஃபார்ம், அந்த பக்கம் 1. இப்போ இந்த கீழே பேஸ்மெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து சன்ரூப் அமைச்சிட்டாங்க அப்படின்னா முழுவதுமே ட்ரெயின் முழுவதுமே நம்ம சன்ரூப் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இதை வந்து பேஸ்மெண்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதையும் அமைச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படியா பார்த்தீங்க அப்படின்னா இது கொச்சிவேலி, அதாவது திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு வர்ற வண்டி தான் இது. ஆக்சுவலாக இதோட ரேக் பார்த்திங்கன்னா ராஜ்யராணி எக்ஸ்பிரஸ், அதாவது கொச்சிவேலி அந்த திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து நீலாம்பூர் ரோடு போடுற ரேக்கு தான் இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வண்டி வந்துருச்சு, நம்மளுடைய ட்ரெயினும் வந்துருச்சு. நம்மளுடைய அடுத்த பயணம் பார்த்திங்கன்னா டபுளிங் அப்டேட் தான். ஸோ 2 மற்றும் 3வது பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரூஃபு சன்ரூஃபுக்கான இதெல்லாம் அமைச்சிட்டாங்க. அதில் மேலே வந்து அந்த ஷீட்டு வந்து ஸ்டீல் ஷீட் வந்து போடாமல் இருக்காங்க. ஸோ அது போடும்போது பார்த்திங்கன்னா நிச்சயம் பவர் பிளாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும், ஏன்னா பாதுகாப்புக்காக. அதனால தான் அதுக்கு பர்மிஷனுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இந்த பணிகள் வந்து ஓவராலாக நல்லபடியாக நடந்து வருது. நாலு மற்றும் 5வது பிளாட்ஃபாரத்தோட வீடியோ எடுத்த நண்பர்களே. ஆனால் இப்போ வந்து சன்ரைஸ் மார்னிங் டைம் அப்படிங்கிறனால அது ரொம்ப ஒரு ஷேடோ அதிகமாக, நிழல் அதிகமாக இருந்ததுனால அதை இப்போதைக்கு காமிக்க முடியல. ஸோ அடுத்த அப்டேட்டில் 4 மற்றும் 5 ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் அப்டேட்டுடன் சந்திக்கிறேன்.